இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். இன்னும் நிறைய அதிரடி காட்சிகள் அரங்கேற போகின்றன. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் செங்கோட்டையன். அவருடைய ஜாதகமே யார் அதிமுக தலைவரோ அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார். அவர் ஒரு கலகக்காரர் அல்ல. இன்னைக்கு அவர் பேசினது கடந்த 53 வருட அவருடைய வரலாறுல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு செங்கோட்டையன்ற நபர் ஏன்? செங்கோட்டையனோட கேரக்டரே இது இல்லைன்ற நான். SDS சேர்த்துக்கிட்டாங்க, காளிமுத்தை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஐயா எம்ஜிஆர், அது அவங்க ஜெயலலிதா. இவர் எடப்பாடி ஆச்சு. பிரச்சனையே அதுதானே. கடந்த கால மோதல்களை விட இது ரொம்ப ஆபத்தான மோதல் எனக்கு தோணுது. ஏன்னா தன்னுடைய இருப்புக்கு ஆபத்துன்னு நினைக்கும் பொழுது அவர் எந்த எல்லைக்கும் போவார். கட்சியை தோத்து எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. அது யுனைடெட் ஏடிஎம்கே வர்றதுன்றது நல்லது. அப்படி வரலன்னா கலகக்காரர்களை எடப்பாடி இவருக்கு ஒருத்தர் தான் பேசுறாரு, மற்ற 5 பேர் ஏன் பேசலாம்? அவங்கள வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவர் மீட்டிங் நடக்கலைன்னு சொன்னார். ஆனால் மற்ற 5 பேரும் அன்னைக்கு அமைதியாக இருந்தாங்க, இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க. அவங்க பேசணும். இப்போ ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் இன்றைக்கு ஒரு பரபரப்பான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. நாள் குறித்து இந்த பிரஸ் மீட்டை அவர் கொடுத்திருந்தாலும் கூட இங்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பல தரப்பிலையும் விவாதத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற அந்த கருத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு எடப்பாடி முன்வர வேண்டும் அப்படின்னு ஒரு கலக குரலாக இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நியாயமானது தான். அதில் யாருமே குறை காண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சண்டையை உண்டாக்கக்கூடிய 1000 வார்த்தைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை மேலானதுன்னு விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும். இது மாதிரி இப்போ கட்சி அதிகாரத்தை இழந்து நிற்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தலையும் தோல்வி. 19 பார்லிமெண்ட், 21 அசம்பிளி, 24 பார்லிமெண்ட், நடுப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே தோல்வியை தான் தழுவி இருக்கிறார். 9 ஆண்டுகளில் எல்லாமே தோல்வி தான். அஃப்கோர்ஸ் அசம்பிளியில் ஒரு 66 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்தாலும் தோல்வி தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3வது இடத்துக்கு 7 இடங்களில் போயிருக்காங்க. ஸோ ஒரு நெருக்கடியான கட்டத்தில், ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா அட் த கிராஸ் ரோட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒற்றுமைக்கான அறைகூவல் என்பது நியாயமானது தான். இந்த சென்ஸ் இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன் லவ் அண்ட் பாலிடிக்ஸ் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னுவோம். இதில் நம்ம சொல்கிறோம் இப்போ வெளியில் இது ஓகே, இது சமாதானத்துக்கான ஒரு வார்த்தை சச்சரவுகளை, சண்டையை உண்டாக்கக்கூடிய 1000 வார்த்தைகளோட மேலானதுன்னு. பட் அட் த சேம் டைம் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கடியான ஒரு டைசி சுச்சுவேஷன் என்னென்னா எதிர்த்தரப்பு அதுக்கு இணங்கி வர மறுக்கும் பொழுது அதை தவறு சரின்னு வெளியிலேருந்து நம்ம பேசிட முடியாது எனக்கு தோணும். நான் சொல்கிறத நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா அது மேற்பார்வையில் காணப்படும் பொழுது அது ஏதோ முன்னுக்கு பின் முரணாக நான் பேசுவதாக சிலர் நினைக்கலாம். நான் அப்படி பேசவில்லை. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு போது நம்ம ஒரு அளவுக்கு தான் அது இந்த பக்கம் நியாயம் அந்த பக்கம் நியாயம் பேச முடியும். அதை தாண்டி அது எல்லா பொலிட்டிக்கல் கிரைசிஸுமே நல்லது, ஏன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்க உண்மையான பலத்தை அதை வெளியில் கொண்டு வந்துடணும்னு லெனின் ஒரு தடவை சொன்ன ஒரு வாசகம் தான் ஞாபகம் வருது எனக்கு. பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஆஃப் எனி சார்ட் இஸ் குட் பிகாஸ் இட் பிரிங்ஸ் அவுட் இன் த ஓப்பன் த ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிஸ்டம். அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான பலத்தை அது வெளியில் கொண்டு வந்துடும். அதனால் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது இந்த இஷ்யூவில். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் ஒரு கொள்கை எடுக்கும்போது அந்த கொள்கை வரக்கூடிய நன்மை தீமை பற்றி விவாதிப்பது போல் ஒரு அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் நல்லது கெட்டதை நம்ம பேச முடியாது. த பாசிபிள் சினாரியோஸ் அது நம்மை மாதிரியான பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் த பாசிபிள் லைக்லி சினாரியோஸ் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றத மக்கள் மத்தியில் படம் பிடித்து காட்டுவது தான் நம்முடைய வேலை. இதில் சரி தப்புன்றதோ ஒரு எல்லைக்கு மேலே போய் நம்ம பேச முடியாது. இப்படி பார்க்கும்பொழுது ஒற்றுமைக்கான அறைகூவல் நல்லது தான். ஒன்றுபட்ட அதிமுக என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த கட்சி பலமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு தேவை, நிச்சயமாக தேவை. அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதே அல்ல. ஏன்னா அந்த இடத்த வேறு சக்திகள் இட்டு நிரப்பும். திமுகவுக்கு எதிர்கட்சிகள் இல்லாமல் போவது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை. அதுவும் திமுக 4.5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்று தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல. இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும்.
இதில் அடுத்தடுத்த சினாரியோஸ் எப்படி ஃபோல்ட் ஆகுன்றதை வந்து நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு நெருக்கடியில் எலெக்ஷன் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை பேசுவது என்பது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதாக, இல்லை தங்கள் தரப்புல இருந்து ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக மாறிடாதா? உண்மைதான். எல்லா விதமான பொது நலன்லையும் ஒரு சுயநலம் இருக்கும். அடுத்த தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு கவலை அவருக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவருடைய பிராந்தியத்தில் மாவட்டத்தில் வந்து எடப்பாடியார் தன்னுடைய ஆளுங்களை போட்டுட்ருக்கார். சின்ன மீன் பெரிய மீன் விழுங்கும். தன்னோட ஸ்பேஸை வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து மேலும் மேலும் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார். அவருடைய மாவட்டத்தில் போடப்படுகிற நிர்வாகிகள் எல்லாம் செங்கோட்டையனுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், எடப்பாடி மேலேருந்து திணிக்கிறாரு, தன் ஆட்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் என்ற கவலை செங்கோட்டையனுக்கு வந்திருப்பது என்பது உண்மை. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். இது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே புகைந்து கொண்டிருக்கிறது. அவரே சொல்கிறார்ல, நாங்கள் 6 மந்திரிகள் போய் நாங்கள் செங்கோட்டையன்கிட்ட சொன்னோம், யாருமே, ஆனால் அவர் அதை கேட்கலன்றார். இவர் ஒருத்தர் தான் பேசுகிறார், மற்ற 5 பேர் ஏன் பேசல? அவங்கள வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்து அப்படி ஒரு மீட்டிங் நடக்கலைன்னு சொன்னார். அவங்கள வச்சுட்டு தான் மீட்டிங் நடக்கலைனால, ஆனால் அவர் சொன்னாரே வழியா கூட இந்த வேலுமணி அதை சொல்லலை, அமைதியாக இருந்தார். மௌனம் சம்மதம் தான். அப்போ எடப்பாடி சொல்கிறது தான் வேலுமணி. இன்னைக்கு வரைக்குமே வேலுமணி கூட அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் மனோஜ் சொல்லலை, அமைதியாக இருக்காரு. அன்னைக்கும் அமைதியாக இருந்தார். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டராது அவர் சொல்கிறது உண்மையான வேலுமணியை பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா அன்றைக்கி உண்மை வெளியில் வந்திருக்கும். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நாங்கள் 6 பேர், நம்ம எஸ்பி லக்ஷ்மணன் தான் அதை பிரேக் பண்ணார் அந்த நியூஸ். நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு 10 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டார் எஸ்பிஎல். நல்ல ஒரு ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ். அது எஸ்பி லக்ஷ்மணன் போட்டது. அன்றைக்கி மத்தியானத்துலேருந்து அது பற்றி எரிய ஆரம்பிச்சது. எல்லாரும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அது பேசுபட பொருளாக இருக்குது. ஆனால் மற்ற 5 பேரும் அன்னைக்கும் அமைதியாக இருந்தாங்க, இன்றைக்கும் அமைதியாக இருக்காங்க. அவங்க பேசணும். அவங்க பேசலைன்னா நம்ம ஒன்றும் இதில் பெருசாக இப்போ நம்ம யாரும் கருத்து சொல்ல முடியாது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இல்லை இதில் சரி தப்புன்னு மீடியா பேச முடியாது. திஸ் லைக்லி சினாரியோ, இது இப்படி நடக்க போகுது, அது அப்படி நடக்க போகுது. ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் நம்ம உடன்படணும்னு நான் நினைக்கிறேன். வலுவான எதிர்க்கட்சி தமிழகத்திற்கு தேவை. ஒன்றுபட்ட அதிமுக தமிழகத்திற்கு தேவை. பலவீனமடையக்கூடிய அதிமுக பேராபத்தை கொண்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்கள் அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம். ஆனால் அந்த அதிமுக வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கி. 99 விழுக்காடு அது வந்து திமுக எதிராக தான் இருக்கும். அதோட பிறப்பே, ஜனனமே வந்து, ஆரிஜினே வந்து, அதோட கருவே ஆன்டி டிஎம்கே, திமுக எதிரான ஒரு உணர்வு தான் அதிமுகவோட ஜனனமே, அதோட பிறப்பே. அது எங்கே போகும்? தலைவர்கள் எங்கே வேணால் போகலாம், அல்லது தலைவர்கள் வந்து அரசியலை விட்டு விலகலாம், தலைவர்கள் செத்து போகலாம். ஆனால் அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கும். அந்த ஓட் பேங்க் எங்கே போவோம்? விஜய்க்கு போவோம், பிஜேபிக்கு போவோம், சீமானுக்கு போவோம். அப்போ இந்த மாதிரி அது 4 பக்கமும் சதுரும் போது அது தமிழகத்திற்கு நல்லதில்லை, அது திமுகவுக்கு லாபம். இன்னைக்கு திமுக வந்து ஒரு எதிர்கட்சிகளே இல்லை என்ற நிலையில ஒரு இருமாப்புடன் இருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. கண்ணு கட்டி தூரவில்லை, தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் பேசல, மற்றவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. எதிர்கட்சிகள் இல்லை என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. நம்ம பேசின மாதிரி ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடாக இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுக பலவீனம் அடைவது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால் அது யுனைடெட் ஏடிஎம்கே வர்றதுன்றது நல்லது. அப்படி வரலன்னா கலகக்காரர்களை வந்து எடப்பாடி வெற்றிகரமாக அடக்குவது அவருக்கு நல்லது. இதில் 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும். இது இப்படியே எலெக்ஷன் வரைக்கும் நீடிச்சதுன்னா கண்டிப்பாக சேதாரம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ரெட்டையிலிய முடகிற அளவு கூட போகலாம். அதை நம்ம கவனத்திலும் கொள்ள வேண்டும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் லீடர், அந்த பகுதிகளில் பயங்கரமான செல்வாக்கு மிக்க நபர், அவரே சொல்கிறாரு, நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் இருக்கிறேன், பல்வேறு சமயங்களில் கட்சி உடையும் பொழுதெல்லாம் அதை சேர்த்து வைக்கக்கூடிய நபராக செயல்பட்டிருக்கேன், இன்க்ளூடிங் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு வரைக்குமே. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நபரை எடப்பாடி வந்து கட்சியை விட்டு நீக்கிறதோ, இல்லை அவரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்வதோ சாத்தியமா? நீங்கள் சொன்னது ஒரு பார்ட்டு கரெக்டு, ஒரு பார்ட்டு தப்பு. அவர் சீனியர் லீடர், ஆனால் செல்வாக்கு மிக்க லீடர் கிடையாது. அவர் சீனியர் லீடர்ன்றது உண்மை. 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்குதோ, அடுத்த மாதம் வந்துன்னா அக்டோபர் 17ஆம் தேதி 53 வருடங்கள் ஆகுது அதிமுகன்ற கட்சி உதயமாகி. அதில் எம்ஜிஆரோட அணுக்கமான தளபதிகளில் ஒருத்தராக, தொண்டராக கட்சி ஆரம்பிக்கும்போது கூடவே நின்ன ஒரு செங்கோட்டையன். அவர் எப்பயுமே வந்து கட்சியில் ஒரு விசுவாசமிக்க ஊழியராக இருந்திருக்காரே ஒழிய அவர் ஒரு தலைவராகவோ, அவர் வந்து ஒரு பவர் சென்டராக, அதிகார மையமாகவோ என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவர் யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தார்,
ஜெயலலிதா விசுவாசமாக இருந்தார். ஜெயலலிதா செத்து ஓபிஎஸ்க்கு 2 மாதம் விசுவாசமாக இருந்தார். ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்டுட்டு சசிகலா ஜெயிலுக்கு போகிற 15 நாள் 12 நாள் சசிகலா விசுவாசமாக இருந்தார். அதுக்கு பிறகு 4.5 வருஷம் எடப்பாடி விசுவாசமாக இருந்தார். அவருடைய ஜாதகமே வந்து யார் அதிமுக தலைவரோ அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார். அவர் ஒரு கலகக்காரர் அல்ல. இன்னைக்கு அவர் பேசினது கடந்த 53 வருட அவருடைய வரலாறுல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை 10 நாள் கெடு விதிக்கிறேன், நாங்களெல்லாம் ஒன்று சேருவோம், இப்படிலாம் அவர் என்றைக்குமே பேசினது கிடையாது. அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் மேன். இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவர்கள் கருணாநிதியையும் அவருடைய குடும்பத்தையும் நாராசமான மொழிகளில் விமர்சனம் செய்த போது கூட வந்து தவறாகவோ ஆபாசமாகவோ விரசமாகவோ அவலமாகவோ பேசாத ஒரு தலைவர். அவர் ரொம்ப ஒரு மென்மையான தன்மை கொண்ட தலைவர். கடினமான வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வராது. அதிதீவிர ஜெயலலிதா விசுவாசி அவர் இந்த ரோல் எடுத்திருக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவர் காயப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய சொற்ப ஆதரவு தளமும் இன்னைக்கு வந்து கலகலக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர் கடந்த ஆண்டு வந்து அந்த 6 பேர் அவரிடம் எடப்பாடியிடம் வலியுறுத்தினார்கள் என்ற செய்தி வந்த பொழுதே எனக்கு மனதில் பட்டது, இது செங்கோட்டையனோட நேச்சர் கிடையாது, இவர் இப்படி பேச மாட்டார். இன்னைக்கு அதை விட அதிகமாக தாண்டி போயிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், அவர் முதன்முறையாக பிஜேபியில் தலைவர்களை போய் தான் சந்தித்ததை ஒப்புக்கொள்கிறார். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அது வெளியில் பேசப்பட்ட பொழுது அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அது ஒரு அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் அண்ட் ஆங்கிலத்தில் சொன்னால் இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ரூமர். அஃப்கோர்ஸ் இன் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங் ரூமர்ஸை வந்து நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் அதன் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. இன்றைக்கி நம்ம பேசலாம், ஏன்னா அவரே ஒப்புக்கொண்டு விட்டார், ஆம் நான் பாஜக தலைவர்களை சந்தித்தது உண்மை. அதுக்கு மேலே ஒரு படி போகிறாரு. நானாவது தலைவர்களை பார்த்தேன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் வேலுமணியை மீன் பண்ணார், பிரதமரையே போய் பார்த்தாருன்றார். ஸோ இந்த கதையில் வேறு சில விஷயங்கள்லாம் சப்ளாட்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் பிஜேபியோட ஹோல்டு எந்த அளவுக்கு அதிமுக உள் விவகாரங்களில் இருக்கிறது என்பது இன்னைக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. நிச்சயமாக இதில் வந்து அவருக்கு பிஜேபியோட பேக்கப் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விவகாரத்தில். ஏன்னா அவங்க யுனைடெட் ஏடிஎம்கேவை இப்போ அவங்க விரும்புகிறாங்கன்னு தான் தோணுது. யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா திமுகவை தோற்கடிப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். பட் என்ன ப்ராப்ளம்னா ஏடிஎம்கேவோட சாபக்கேடு வந்து அவங்க பவரில் இல்லைன்னா அவங்க உடையிறது, விரிசல் அடையிறது, செதறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கு. ஆலலாங் இந்த கரியர் 53 வருஷத்தில் 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 77 ஆட்சியை பிடிச்சார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 48 வருஷத்தில் தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அவர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 77 ஆரம்பிச்சு 87 வரைக்கும் எம்ஜிஆர் அதிகாரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் செத்து 88 பிரசிடென்ட் ரூலில் 2 வருஷம் கருணாநிதி, அதுக்கப்புறம் 91 மறுபடியும் ஏடிஎம்கே. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும். 10 வருஷம் தொடர்ந்து ஜெயலலிதா ஏடிஎம்கே 11லேருந்து 21 வரைக்கும் இருந்து. ஸோ அவங்களோட வரலாறு முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த 48 ஆண்டு காலத்தில் வந்து அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய 48 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததில்லை. அதிகாரத்தில் இல்லைன்னா அந்த கட்சி எப்பயுமே வந்து நிறையா சிக்கல்களை சந்திக்கும், உடையும், பிளவடையும். ஒவ்வொரு தடவை கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போதும் அதிமுகவை வந்து எவ்வளோ தூரம் உடைக்க முடியுமோ உடைப்பார். அது ரொம்ப சகஜமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்குது. ஸோ ஏடிஎம்கேவோட அந்த ஒரு கேரக்டரே வந்து அன்லைக் டிஎம்கே, அவங்க 13 வருஷம் பவரில் இல்லாமல் இருந்தாங்க, அதுக்கு பிறகு 10 வருஷம் பவரில் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான விரிசல்களை அந்த கட்சி சந்திக்கலை. இப்போ ஏடிஎம்கேகளை ஏற்பட்டிருப்பது என்பது அதனுடைய டிஎன்ஏலே இருக்க கோளாறு, அவங்களோட பிறப்பிலே இருக்கக்கூடிய கோளாறு. பிறப்புனா பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களோட பை பர்த் ஏடிஎம்கேவோட கேரக்டரே வந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இல்லைன்னா கட்சியை வந்து தலைவர்கள், நான் சொல்கிறது தொண்டர்கள், தலைவர்களால் அங்கே கட்டுக்கோப்பாக இருக்க முடியாது. தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அவங்க ஆன்டி டிஎம்கேன்றது ஆன்டி டிஎம்கே தான், அது போகாது. திமுக எதிரான உணர்வு அப்படியே தான் இருக்கும். அதிமுக பிடிக்கலன்னா வேறு கட்சிகளுக்கு போகும். இன்றைக்கி பிஜேபிக்கு போகுது, இதுக்கு விஜய்க்கு போகுது, பெரிய அளவில் விஜய்க்கு போகுது, தன்னுடைய செல்வாக்கு அப்புறம் வந்து சீமானுக்கு போகுது. இதனால தான் 7 தொகுதிகள் அவங்க வந்து எப்படி 3வது இடத்துக்கு போனாங்க. ஆகவே வாக்கு வங்கியை பற்றியும் நம்ம இப்போ பேசணும். செங்கோட்டையன் சரியா, எடப்பாடி சரியா என்று பேசும்பொழுது நம்ம ஒரு கோர் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். எடப்பாடி சரியோ தப்போ, செங்கோட்டையன் சரியோ தப்போ, ஓட் பேங்க் என்ன ஆக போகுது, இந்த சண்டேல ஓட் பேங்க் என்ன ஆக போகுது. ஏன்னா ஒன்று நல்லா தெரியுது, இது இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். இன்னும் நிறைய அதிரடி காட்சிகள் அரங்கேற போகின்றன. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் செங்கோட்டையன் 10 நாள் கெடு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, 10 நாள் கெடுனா 10 நாளுக்குள்ளே அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும், 30 நாள் 1 மாதத்துல கூட நீங்கள் முடிங்கன்றார். அது கெடு தான். 10 நாள் நீ கெடுன்னு போது கண்டிப்பாக எடப்பாடி அதை ஏற்றுக்க மாட்டார். நான் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து ஒத்த கருத்து உள்ளவங்கள பேசி முடிவு பண்ணுவேன். ஸோ அவர் தயாராகிட்டார், ப்ளூ பிரிண்ட் ரெடியாக இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி அவர் பேசி முடிச்ச உடனே வந்த ரியாக்ஷன் ஓபிஎஸ் கிட்ட வந்து என் மனதின் குரல் மன் கி பாத்ன்றார். சசிகலா உடனே ஆமான்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, தவிக்கிறார்கள், எடப்பாடி தங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்களா என்று இவர்கள் பார்க்கிறார்கள்.
அப்போ இது வந்து ஒரு கிளைமாக்ஸ் நோக்கி தான் போகுது. வரும் மாதங்கள் வந்து தேர்தல் நெருங்க இவங்க இன்னும் அதிகமான பிளவு வரும், உடைப்பாங்க. அதில் அந்த 5 பேர் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எடப்பாடி கூட இருக்கவங்கள கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒருங்கிணைப்பை விரும்புகிறார்கள், எக்ஸப்ட் எடப்பாடி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு அம்சம். அப்போ மற்றவர்களும் ஓப்பன் அவுட் ஆவாங்களா? இப்போ எடப்பாடி இன்னைக்கு பேசுனது மற்றவர்களுக்கு பேசக்கூடிய துணிச்சலை, இவ்வளவு நாள் அமைதி காத்தவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்பட்டாங்கன்னா எடப்பாடிக்கான நெருக்கடி முற்றும். இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு கிளைமாக்ஸ் நோக்கி தான் இது போகுது. இது வந்து கடந்த காலங்களில் வந்து 2006-11 பெரிய பிளவுன்னு ஒன்று வரல. சேகர்பாபு போனார், முத்துசாமி போனாரோட பெரிய பிளவு வரல. ஆனால் 96-2001 பெரிய பிளவு வந்து முத்துசாமி, கண்ணப்பன், ரகுபதி இவங்க எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. இந்த முறை வந்து இவங்ககிட்ட அதிகாரத்தை இழந்து ஜெயலலிதாவும் இல்லாமல் 3 தேர்தலில் படுதோல்வி அடைஞ்ச பிறகு இவர்கள் ஏதோ ஒரு கிளைமாக்ஸை நோக்கி போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதில் எக்ஸ்டர்னல் ஹேண்ட்ஸ் என்னென்ன விளையாடுதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். யுனைடெட் ஏடிஎம்கே வேணும் அப்படின்ற அந்த செங்கோட்டையனோட பேச்சை புரிஞ்சு கொள்கிற அந்த சமயத்தில் எடப்பாடி பக்கமும் ஒரு பயம் இருக்கும்ல. அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், இப்படி இவருக்கு மேலே தான் அவங்க எல்லாருமே கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம், கட்சியில் பொறுப்பு வேணாம், நிபந்தனையற்ற ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்கிறத நம்புறதுல அவருக்கு சிக்கல் கண்டிப்பாக இருக்கும்ல. 100% அதான் ப்ராப்ளமே. இன்செக்யூரிட்டி ஆஃப் எடப்பாடி இஸ் த ஹோல் இஷ்யூ. இப்போ அவர் இன்னைக்கு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாரு, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாரு. யார் அந்த எஸ்டிஎஸ்? கவர்னர்கிட்ட போய் எம்ஜிஆருக்கு எதிராக புகார் கொடுத்தாரு, அவரையே சேர்த்துக்கிட்டாரு. ரெண்டாவது, தன்னை பற்றி மிக ஆபாசமாக பேசி அவதூறாக பேசிய ஆர்எம்பியை, காளிமுத்துவை எல்லாம் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பேசலையே, ஏன் இவங்களை சேர்த்துக்கூடாதுன்னு அடிப்படையில் ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டாரு அல்லது மறந்த மாதிரி நடிக்கிறார். அவங்க எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா, அவர் எடப்பாடி. அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அவங்க நேச்சுரல் லீடர்ஸ், செரிஷ்மாட்டிக் லீடர்ஸ். அவங்க யார் உள்ளே வந்தாலும் அது ஒன்று சைபர். ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருக்கும்போது திருநாகர்ஸ் தான் சொன்னார் நினைக்கிறேன், அம்மா ஒன்று மற்றெல்லாம் சைபர்னார். அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பூஜ்ஜியத்துக்கு முன்னால் நிற்கிற கூட ஒற்றை எழுத்துக்கள், எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ. இவர் அப்படி கிடையாது. பிரச்சனையே அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா தன்னுடைய நிலை என்ன என்பது தான் அவருடைய சிக்கல். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இல்லை, அதுதான் மெயின்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமே. தட்ஸ் த பிரைமரி இஷ்யூ. எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஹோல் இஷ்யூ. ஒரு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இன்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாரும் உள்ள வரணும்னா உள்ள இழுத்து போட்டுப்பாங்க. ஏன் 88 பூரா ஜெயலலிதாவை பேசாத பேச்சா? எம்ஜிஆரையாவது பொலிட்டிக்கலாக டீல் பண்ணாங்க, கவர்னர்கிட்ட பெட்டிஷனா அப்படி இப்படின்னு. ஜெயலலிதாவை தமிழில் எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் இருக்குதோ அந்த அளவு ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார்கள் ஜானகி அணியில் இருந்தவர்கள். ஜெயலலிதா அளவுக்கு தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட தலைவர்களே கிடையாது. ஆனால் 89 கருணாநிதி ஜெயிச்சு வந்து ஜானகி அம்மா அரசிலிருந்து விலகும்போது கட்சியை அப்படியே ஒப்படைச்சிட்டு போகும்போது வங்கி கணக்கு மட்டும் ஒப்படைக்கல, கட்சியும் ஒப்படைச்சாங்க. வங்கி கணக்கை மட்டும் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒட்டுமொத்த கட்சியையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, நேச்சுரல் லீடர். இங்கே பிரச்சனையாது தானே. இங்கே உள்ளே வந்தாங்கன்னா, ஏங்க எடப்பாடியை ப்ரப்போஸ் பண்ணது சசிகலா இல்லையா? அதை சொன்ன செங்கோட்டையன் சொன்னார், அவரே சொல்றாரு. பிரச்சனையே அதுதான். நீங்கள் இந்த மிக லைஃபோட முக்கியமான ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸில் ஒன்று என்னென்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தன் வாழ்க்கையில் இருக்கான், ஏதோ ஒரு துறையில், சினிமாலேயோ அரசியலையோ. அவனுக்கு யாராவது ஒருத்தன் உதவி செய்கிறான், ரொம்ப உதவி செய்கிறான். திடீர்னு அவன் என்ன பண்ணுறான், அவன் உழைப்பாலேயோ அல்லது அதிர்ஷ்டத்தாலேயோ அல்லது ரெண்டும் சேர்ந்தோ அவன் வாழ்க்கையில் மேலே வந்துடுறான், டாப்புக்கு வந்துடுறான். அவன் முதல்ல யாரை ஒழிப்பான் தெரியுமா? அவன் கஷ்ட காலத்தில் யார் அவனுக்கு உதவி பண்ணானோ அவனை தான் ஒழிப்பான். அவனுக்கு எதிர்த்தவனையும் அவனுக்கு துரோகம் பண்ணவனையோ கூட வச்சுப்பான். ஆனால் எவன் அவனை முதல்ல உதவி செஞ்சானோ, அவனோட இருப்பையே எவன் ஒருத்தன் ஊர்ஜிதப்படுத்தினாலும் அவனை தான் ஒழிப்பான். அதுதான் யாருன்னா, தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு லீடராக இருந்தாலும், தன் மீது நம்பிக்கை கொண்ட தலைவன் அதை செய்ய மாட்டான். எஸ்டிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாங்க, காளிமுத்தை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஐயா எம்ஜிஆர், அது அவங்க ஜெயலலிதா. இவர் எடப்பாடி ஆச்சு. பிரச்சனையே அதுதானே. எடப்பாடியோட இன்செக்யூரிட்டி தான் இன்னைக்கு பிரச்சனை. அப்போ உங்கள் எதிரி வந்து இன்செக்யூர்டாக இருக்காருன்னா அந்த இன்செக்யூரிட்டியை போக்கி அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான் உங்கள் வேலை. இன்னைக்கு எடப்பாடியை ப்ரப்போஸ் பண்ண சசிகலா என்னைக்கு இருந்தாலும் வந்து அது ஒரு டிக்கிங் டைம் பாம் உள்ள வந்ததுன்னா முதல்ல அமைதியாக இருப்பாங்க, பதவி வேணாம், பொறுப்பு வேணாம். இன்னைக்கு எடப்பாடி என்ன, இவர் செங்கோட்டை என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் அன்கண்டிஷனலாக வந்து நிபந்தனையற்ற ஆதரவு, எதுவுமே வேணான்றாங்கன்றார். எடப்பாடி அப்படி நினைக்க மாட்டாரு. இல்லை, வாய்ப்பும் இல்லை. இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோட்டியரி. இவங்க அதை மறந்துடாதீங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு
கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க அந்த கம்யூனிட்டி தான் வந்து ஜெயலலிதாவோட 29 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஃப்ரம் 87 to 2016 87 டிசம்பர் எம்ஜிஆர் சாவுறாரு, 2016 டிசம்பர் ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. இந்த 29 ஆண்டு காலங்களில் 15 வருஷம் அந்த அம்மா பவரில் இருந்தாங்க, 10 வருஷம் பவரில் இல்லை. இந்த 29 வருஷமும் வெதர் ரெயின் ஆர் ஷெயின்னுவாங்க, பவரில் இருக்காங்களோ இல்லையோ அந்த லாபி தான் சசிகலாவோட லாபி ப்ளஸ் அந்த கம்யூனிட்டி தான் கோல் வச்சுது. சசிகலா சிறைக்கு ஜெயலலிதா இறந்த சசிகலா சிறைக்கு போன பிறகு அங்கே ஒரு பெராடிகம் ஷிஃப்ட்னுவாங்க. அந்த கம்யூனிட்டி போய் இன்னொரு முக்குளத்தோர் டாமினன்ஸ் போய் கவுண்டர் டாமினன்ஸ் அதிகமாகும். இதில் கவுண்டர் டாமினன்ஸ்னு சொல்கிறத விட அந்த 29 ஆண்டுகள் அவங்க அந்த லாபி இருந்தது இல்லையா, அவர்கள் வந்து தனிநபர்கள் மட்டுமில்ல, அவர்களோட கம்யூனிட்டியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இப்போ உள்ளே வரப்போகுது. அதில் வந்து இந்த லாபி கவுண்டர் லாபிக்கு என்னதான் எடப்பாடி சிஎம்மாக இருந்தாலும் அந்த லாபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி ஐ எம் ராங், பட் அதுவும் ஒரு ரீசன். அதில் மோர் தேன் கம்யூனிட்டி நான் ஒன்று ஒத்துக்கிறேன், அது கம்யூனிட்டி தான். ப்ளஸ் கம்யூனிட்டியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சசிகலா மாதிரியான ஒரு 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 ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு மேவரிக்கன்வாங்க, ஒரு ரொம்ப தந்திரமான ஒரு சிந்தனை கொண்ட அனுபவம் கொண்ட ஒரு ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு கேரக்டரை, ஒரு ஒரு ஆளுமையை, ஒரு பர்சனாலிட்டியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. அது ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இது இதில் வந்து அந்த தலைவர் அதிகாரத்தை, அதாவது கையில் பவரை வச்சுருக்கவர், கட்சியோட அதிகாரத்தை கையில் வச்சுருக்கவர் இன்செக்யூர்டாக இருக்கார் அப்படின்னா சிக்கல் அதிகம். இதை தான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் எஸ்டிஎஸ் சேர்த்துக்கிட்டாரு, காளிமுத்தை சேர்த்துக்கிட்டாருன்னு அந்த பேட்டி நான் லைவ் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது. இதுதானே சார் பிரச்சனையை? அது எம்ஜிஆர், அது ஜெயலலிதா, இவர் எடப்பாடி. அவங்க சரிஷ்மாட்டிக் லீடர்ஸ். அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஜெயலலிதாவை பார்த்தோம் நம்ம எல்லாருமே, அந்த அம்மா இறந்து 9 வருஷம் போகுது, அந்த கவர்ச்சி இன்னைக்கு யாருக்காவது இருக்கா? இன்ஃப்ளூயன்ஸ். நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. அது வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கவர்ச்சி. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 80 எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி மறுபடியும் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆனப்போ பதவி ஏற்றுட்டு எம்ஜிஆர் சிலை கிட்ட, ஒரு அண்ணா சிலை கிட்ட ஒரு பப்ளிக் ரிசப்ஷன், அந்த வீடியோ இப்போ கூட யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளம், சி ஆஃப் ஹியூமனிட்டி. அப்போ நான் வந்து பள்ளி மாணவன், அங்கே போயிருக்கோம், அந்த பக்கத்தில் ஸ்பீடு பக்கத்தில் இருந்ததில் போனேன் நான். இப்போ ஒரு பெரியவர் சொன்னார், அண்ணா மறைவுக்கு பார்த்தப்ப, அண்ணா இறந்தப்ப அவரோட பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம், அதற்கு பிறகு இந்த கூட்டத்தை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா. அந்த விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். டார்லிங் ஆஃப் த மாசஸ்னுவாங்க, அதாவது பெருந்திரளின் ஒரு காதலன், அந்த மாதிரியான ஒரு மக்கள், வெகுஜன மக்கள் திரள். கிட்டத்தட்ட அதில் ஒரு 75% ஜெயலலிதாவுக்கு இருந்தது. மாஸ் லீடர்ஸ், ஃபார் சுப்ரீம். அவங்க தன்னை எவ்வளவு அவலமாக திட்டினவங்களையும் ரொம்ப சர்வசாதாரணமாக உள்ளே சேர்த்துப்பாங்க. ஏன்னா இந்த மினிட் உள்ளே சேர்ந்தோடனே நீ ஒன்றும் கிடையாது, நீ சாதாரணம் தானே. அதைத்தான் வந்து காளிமுத்தோ திருநாகர்ஸோ சம்பேர் 80s or 90s சொன்னாங்க. ஒன்று அம்மா ஒன்று, நாங்கள்லாம் சைபர்னு. அது உண்மை. அம்மா ஒன்று, மற்றதெல்லாம் சைபர். இங்கே இவர் ஒன்று கிடையாது, இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் ஏதாவது ஒரு தொகையை இவங்களால் ஒரு நம்பரை இவங்களால் உருவாக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் எதிரி வந்து பலவீனமானவராக, இன்செக்யூர்டாக இருக்கும்பொழுது இன்னும் சிக்கல் அதிகமாகுது. இவங்க உள்ளே வந்தாங்கன்னா தன்னோட தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர் அஞ்சுகிறார். இதுதானே உங்கள் கேள்வி? ஆமாம், உண்மை மனோஜ், அதுதான் பிரச்சனை. சிக்கலே அதுதான். அதான் இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து லேஸ்பட்டவங்க கிடையாது, ஜெகஜாதி கில்லாடிகள். இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பணம் இருக்குது, பேக்கப் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி செங்கோட்டையனோட இந்த ஸ்பீச்சில் வந்து பிஜேபியோட ரோலும் இருக்குது, டிஎம்கேவோட ரோலும் இருக்குது. அவர் வந்து தெளிவாக வந்து நான் வந்து டெல்லி லீடர்ஸை பார்த்துட்டு வந்ததை ஊர்ஜிதப்படுத்தும் போது அவர் வாயாலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் இந்த பக்கம் டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு உறுதியாக நம்புகிறேன். எப்படின்னா வந்து ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததோட தொடர்ச்சியான சம்பவங்களில் எதுவும் ஒன்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இதில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ டிஎம்கே வந்து எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டம், எடப்பாடிக்கு வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பக்கம் ஆன்டி இன்கம்பன்ஸ் ரொம்ப வலிமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. டிஎம்கே இஸ் ரேட்டல்டு. டிஎம்கே வந்து பெரிய நடுக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. அப்போசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக கோமாவில் இருக்கிறதாலையும், நெரேட்டிவை செட் பண்ண முடியாதாலையும், எகெயின் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக மோர் தென் 90% திமுக காலடியில் உட்காந்துருக்கிறதாலையும் ஏதோ தேனும் பாலும் ஓடுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதிகமான ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. அப்போ நேச்சுரலி உங்களுக்கு வந்து நாள் நெருங்க கடந்த காலங்களை போல அது இறுதி கட்டத்தில் எலெக்ஷன், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், கடைசி ஒரு மாதம் உங்களுக்கு வந்து அல்லது 2 வாரம் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து நிற்கும், டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து நிற்கும். மற்ற பிளேயர்ஸ்லாம் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வரும்போது நெருக்கடி முத்தும் போது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாகுதுன்னா அது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் போய் முடியும். அந்த இடத்துல அது எடப்பாடிக்கு அன்னைக்கு கூட்டம் ஓரளவு கூட ஆரம்பிச்சிருக்குது. அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அது டிஎம்கேக்கு நம்ம எல்லாரையும் கூட ரொம்ப நல்லா தெரியும்.
ஸோ இன்னைக்கு எடப்பாடியை வந்து மேக்ஸிமம் ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு, செக்மேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் எடப்பாடிக்கு இடைஞ்சலை ஏற்படுத்த முடியுமோ, அதுதான் திமுகவுடைய நோக்கம். அது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன், தட்ஸ் பாலிடிக்ஸ். இந்த டெவலப்மெண்ட்டில் பிஜேபிக்கு ரோல் இருக்க மாதிரி டிஎம்கேக்கும் ரோல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதோட சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுறதுல, ஏன்னா அவர் அன்செக்கடாக போயிட்டுருக்காரு, அவரை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு பிஜேபி விரும்புது. வேணும் எடப்பாடி, பட் தங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் லீடராக வந்துடக்கூடாது. ஸோ எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, கண்டெயின் பண்ணுறதில்ல. பிஜேபிக்கு ஒரு விருப்பம் இருக்குது, டிஎம்கேக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே, எடப்பாடியை கண்டெயின் பண்ணுறதுலையும் சேலஞ்சு பண்ணுறதுலையும் கண்டெயின்மெண்ட்டு நம்ம சொல்லலாம். பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட். ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தார்ல, அது ரொம்ப பெரிய ஒரு அரசியல் நிகழ்வு, அதை மறந்துடாதீங்க. அது வந்து ஒரு 40 நிமிஷம் அவங்க 2 பேரும் ஒன் டு ஒன் மீட்டிங் இருந்திருக்கு. ஒரு பக்கம் அவர் சன்னு, அப்புறம் இவர் உதயநிதி, அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஓபிஎஸோட சன்னு, அவங்க 2 பேரும் இருந்தாங்க. பட் தனியாக ஒன் டு ஒன் மீட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது நடந்துதா நடக்கலையான்றது கூட நம்ம உறுதியாக சொல்ல வேணாம். ஏன்னா வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே வச்சு நம்ம பேசினாலே பல விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே நான் அதோட ஃபாலோ அவுட்னு தான் பார்க்குறேன். ஸோ இப்போ சார், இப்போ எலெக்ஷன்ஸ் ஏறக்குறைய வரப்போகிற ஒரு 7 மாதத்தில் வருது. ஆமாம். ஆனால் இப்போ செங்கோட்டையோட ஸ்பீச்சில் தென் பகுதிகளில் நம்முடைய வாக்கு வங்கியை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாரு. இதற்கிடையில் மதுரையில் விஜய் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகபோகமான ஒரு கூட்டம். ஸோ விஜய்க்கு ஒரு பக்கம் அதிகமான ஒரு கூட்டம், தென் பகுதிகளில் நம்முடைய வாக்கு வங்கி குறையுது அப்படின்ற ஒரு கன்சர்ன் ஏடிஎம்கேல பல பேருக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் வச்சு செங்கோட்டையன் பிரஸ் மீட் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? ஆமாம்மா, அவர் வந்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் அவங்களோட குரலாக தான் அங்கே ஒலிக்கிறார். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கவுண்டருக்கு எதுக்கு வந்து ஒரு தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருலாம் நீங்கள் வந்து அப்படி பார்க்க தேவையில்லை. அல்லது வந்து விஜயால் வந்து நம்ம செல்வாக்கு இழந்துக்கிட்டு இருக்கோன்ற அந்த 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 தகவல் உண்மையாக இருந்தாலும் அது உண்மைதான். அது வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம், ஒன்று நம்முடைய செல்வாக்கை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். 2வது அவர் வந்து இன்னைக்கு தனியாக எடப்பாடி எதிர்க்கிறத விட தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எதிர்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் நம்புறாரு. அதை தான் நான் சொல்கிறேன், ஒரு பொதுநலனும் சுயநலமும் இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு ஏப்ரல் 11 சென்னையில் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் 11ஆம் தேதி வருது, 22ஆம் தேதி பால்காம் இன்சிடென்ட்டு, மே 7 வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். அதில் கிட்டத்தட்ட அந்த ஒரு மே 30 வரைக்கும் 31 வரைக்கும் அதிலே போயிடுச்சு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் மறுபடியும் சூடு பிடிக்குது ஏடிஎம்கே. இதில் அப்போ அமித்ஷா வந்து மதுரையில் பேசும்போது வந்து என்டிஏ சார்பாக ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்னாரு. அமித்ஷா எடப்பாடி பேரையே சொல்லலை. அப்புறம் தினமலர், தினகரன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் அவர் அதையே சொன்னார். என்னை பொறுத்த அண்ணாமலை ஒரு படி மேலே போய் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, பிஜேபி ஆட்சி, இந்த பேச்செல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வாக்கில் எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்த ஒரு தகவல் என்ன, ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு நண்பர், அவர் ஒரு பாலிட்டிஷியன் தான். அவர் சொன்னது என்னன்னா, செங்கோட்டையன் வந்து பிஜேபி தலைமைக்கு கொடுத்த ஒரு அறிக்கையில் விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸால, நம்ம ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால மேற்கு மண்டலத்திலேயே நமக்கு ஈவன் இன் மேற்கு மண்டலம், ஈவன் இன் வெஸ்டர்ன் ஜோன் நமக்கு பெரியதாக ஒன்றும் லாபம் இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் ஜோனில் வந்து கிட்டத்தட்ட 30% மேலே விஜய்க்கு போயிடுது. நம்ம ஓட் பேங்க் போகுது, நம்முடைய வாக்கு வங்கியில் 30% மேலே மேற்கு மண்டலத்திலே வந்து விஜய் கிட்ட போகுது. அதனால இந்த அலையன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா வந்து யுனைடெட் ஏடிஎம்கேன்றது வேணும். அப்போ தான் வந்து டஃப் ஃபைட் அது கொடுக்க முடியும்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்ததா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது சொன்னவங்க வந்து, நான் யூஸ்வலி அந்த மாதிரி விஷயங்களை பகிர்றது கிடையாது. ஏன்னா அது வந்து சோர்சஸ்ன்னு சொல்லி பேசுகிறதே ஒரு விதத்தில் அபத்தமானது. ஒன்லி ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் தான் நம்ம அந்த மாதிரி பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ரேர் அக்கேஷன் அது இருக்கிறதால தான் நான் சொல்கிறேன். சாராம்சம் என்னன்னா, இந்த ஏப்ரல் 11க்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து செங்கோட்டையன் பிஜேபி தலைமைக்கு கொடுத்த ஒரு அறிக்கையில், ஏன்னா அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் அவர் இருக்கார், அது அவரே இன்னைக்கு சொல்கிறேன், அவர் கொடுத்த, பிகாஸ் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், அவர் கொடுத்த அறிக்கையில் இந்த அலையன்ஸால் நமக்கு ஒன்றும், அதாவது எல்லாரும் பிஜேபி வந்து மேற்கு மண்டலத்தில் வலுவாக இருக்குது, ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டையிலேயே இந்த அலையன்ஸால் பெரிய லாபம் இல்லை. ஏன்னா விஜய் ஃபேக்டர் வந்து ஓவர் 30% நீங்கள் உடைக்குது. ஒரு பாலிட்டிஷியன் ஓவர் 30%னா அது அதுக்கு மேலே வந்து 50%க்கு மேலே இருக்காது. தட் இஸ் 40% to 45% மேலே போகாது. தட்ஸ் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் மனோஜ். விஜய் ஃபேக்டர் வந்து இந்த அலையன்ஸை பெரிய அளவில் பாதிக்குது. இது ரொம்ப கடந்த கால மோதல்களை விட இது ரொம்ப ஆபத்தான மோதல் எனக்கு தோணுது.
கடந்த காலங்களில் எவ்வளோ தூரம் பிரிஞ்சிருந்தாலும் அவங்க உள்ளே வராங்க. இந்த முறை வந்து அவங்க எடப்பாடி வந்து இழுக்க மறுக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பு இருந்த 2 தலைவர்களை போல ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக அவர் இல்லை. ஏன்னா தன்னுடைய இருப்புக்கு ஆபத்துன்னு நினைக்கும் பொழுது அவர் எந்த எல்லைக்கும் போவார். கட்சியை தோற்று எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலினே ஆண்டுட்டு போடும், உதயநிதியை கூட வந்து ஆண்டுட்டு போடும், பிரச்சனை கிடையாது. கட்சி என் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் கட்சியை காப்பாற்றணும்னா உள்ளே கொண்டு வந்து இவங்க கண்ட்ரோலில் கட்சிக்கு போய் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு என்ன இருக்குது? ஏன்னா நான் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. இதுதான் சிக்கல். வாப்பனா போட்டு சொல்கிறதுனா, தலைமையின் ஆளுமை அதற்கு முன்பு அந்த கட்சியை வழிநடத்தி அவர்களின் ஆளுமைக்கு இணையாக இல்லாமல் ஒரு சராசரி ஆளுமையாக இருப்பது தான் அதிமுகவுடைய இன்றைய சிக்கலின் மிக முக்கியமான ஒரு பரிணாமம். யோசிச்சு பாருங்க மனோஜ், அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? 2016 செப்டம்பர் 22 அந்த அம்மா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிசம்பர் 5 இறந்து போகிறாங்க. அந்த 2.5 மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம்னா, சம்பாரின் அக்டோபர் 2nd வீக்கு என்னமோ வந்து எல்லா போர்ட்ஃபோலியோஸையும் வந்து ஜெயலலிதா உடல் நலம் குன்றி இருப்பதால் வேறு ஒருவருக்கு மாட்டணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அழுத்தம் வரும்பொழுது எடப்பாடிக்கு மாற்றி கொடுங்கன்னு சசிகலா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து நாங்கள் ஓபிஎஸ்க்கு தான் கொடுப்போன்றாங்க. ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் அக்டோபர் 12 13 தேதி முன்ன பின்ன இருக்கலாம். அன்றைய ஆளுநர் வித்யாசாகர் ராவை, அன்றைய சீஃப் செக்ரட்டரி ஞானதேசிகன், எடப்பாடி 2 பேரும் போய் பார்த்து, இன்னும் சில அதிகாரிகள் போய் பார்த்து எல்லா இதையும் வந்து இவருக்கு மாற்றி கொடுக்கணும், எடப்பாடிக்கு தான் மாற்றி கொடுக்கணும்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. 12:30 மணிக்கு பார்க்குறாங்க, முடிவு எட்டப்படல வந்துடுறாங்க. அகெயின் அதே நாள் இந்த டைம் 5:30க்கு போய் கவர்னரை பார்க்குறாங்க. பார்த்து எடப்பாடிக்கு தான் மாற்றி கொடுக்கணும்னு சீஃப் செக்ரட்டரி, எடப்பாடி, இன்னும் சில மினிஸ்டர்ஸ் போய் சொல்கிறாங்க. கவர்னர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுநர் மாளிகையிலேருந்து புறப்பட்டு அப்போலோக்கு வரத்துக்குள்ளே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அரௌண்டு 6:30 அப்படியே தூக்கி ஓபிஎஸ்க்கு மாற்றுறாங்க. ஜெயலலிதா சசிகலா சொன்னதை அவங்க கேட்கல. 1. 2வது, டிசம்பர் 5 ஜெயலலிதா டெத்து ஈவினிங் நைட் 11:30க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 5:30 வாக்கிலே உங்களுக்கு தெரியும், அன்றைய மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடுவும் வானதி சீனிவாசனும் பிஜேபி லீடர் சேரை போட்டு, ஒரு பிளாஸ்டிக் சேர், 2 பிளாஸ்டிக் சேரை போட்டு 2 பேரும் அப்போலோ வாசலில் உட்காந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு எதுக்குன்னா, டெத்தை அனௌன்ஸ் பண்ணோன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும், ஓபிஎஸ் தான் இன்ட்ரீம் சிஎம் ஆகணும், எடப்பாடி ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு சசிகலா நம்பினாங்க. ஆச்சா, அவங்க சிஎம் ஆனாங்க டிசம்பர் 5. கரெக்டாக பிப்ரவரி 5 2 மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எம்எல்ஏஸ் மீட்டிங்கில் சசிகலாவை லீடராக எலெக்ட் பண்ணுறாங்க. கொண்டு போய் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக சிஎம் எலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது எடப்பாடி ஓபிஎஸ் வந்து ரெசிக்னேஷனை கொடுக்குறாரு. கவர்னர் அன்றைக்கி ஊரில் இல்லை, ராஜ்பவனில் போய் கொடுத்துட்டே வந்துடுறாரு. கவர்னர் அப்படியே இறங்கி ஓடிடுறாரு, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிலேருந்து ஓடிடுறாரு. 4 நாள் பொறுத்து ஒரு வியாழக்கிழமை வராரு. இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இல்லை நான் கன்சல்ட் பண்ணணும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்னு தள்ளி போகிறேன், விச் வாஸ் ராங் ஆக்சுவலாக. அது ஒரு பெரிய தவறு. அடுத்த 5வது நாள் என்னமோ வந்து பிப்ரவரி 16 என்னமோ வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது. பிப்ரவரி 15 16 அல்லது 17 நினைக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் வருது. சசிகலா சென்டென்ஸ் டு 4 years. அப்போ அடுத்த நாள் தான் கூவத்தூரில் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் செங்கோட்டையன். அவர்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லாததால் உள்ளே வராரு இவர், எடப்பாடி வராரு. இவர் தான், அந்த அம்மா தான் வந்து அவரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவர் சிஎம் ஆகிறாரு. அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் அதிமுக சந்தித்த கிரைசிஸில் இது மோசமான கிரைசிஸ். பார்ட்டியோட டிஎன்ஏன்றது பவர் இல்லைன்னா அதை ஒருங்கிணைக்க முடியாது. பவர்ஃபுல் லீடர்ஸ் இல்லை. அதனால் இது இந்த கிரைசிஸ் வந்து அவங்க வந்து தேர் ஹெட்டிங் ஃபார் அ வெரி சீரியஸ் கிரைசிஸ் தான் எனக்கு தோணுது. ஃபர்தர் கொலாப்ஸ் கண்டிப்பாக ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கு. அவர் இன்றைக்கி அவர் பேசின லாங்குவேஜ் எல்லாம் எடப்பாடி லைக் பண்ண மாட்டார். கெடுலாம் விதிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் சக்கம் போக மாட்டாங்க. இட்ஸ் ஃபைட் டு த ஃபினிஷ். மேலும் அதிமுக உடையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் தோணுது. இதில் இன்னொரு டவுட்டு முக்கியமாக இருக்குது சார். அதாவது ஓபிஎஸ்ஸை இவங்க நீக்கிட்டாங்க, பட் அவர் ஸ்டில் வந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. சசிகலா நேரம் வரட்டும்னு காத்திருக்காங்க. இப்போ கூட ஒரு அறிக்கையில் இன்னும் அமைதியாக இருக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு செங்கோட்டையன்ற நபர் ஏன்? அவரை வந்து மேபி இதுக்கு பின்னாடி பிஜேபியோ திமுகவோ இருக்காங்க, இல்லை வாட் எவர், பட் செங்கோட்டையனை ஏன் தேர்வு செய்கிறாங்க? ஏன் அவர் ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்காரு? இல்லை, மற்றவங்க யாரும் எடப்பாடிக்கு எதிராக குரலை எழுப்ப மாட்டேன்றாங்க. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவர் செங்கோட்டையனோட கேரக்டரே இது இல்லைன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஆல் அலாங் இஸ் லைஃப் என்ன சொல்லணும், கலக குரலாக அவர் என்றுமே ஒலித்ததில்லை. யார் பவரில் இருக்காங்களோ மனோஜ், நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் 72லேருந்து 87 எம்ஜிஆர், 87லேருந்து 2016 ஜெயலலிதா, 15 வருஷம், அப்புறம் 29 வருஷம். ஜெயலலிதா செத்த பிறகு 2 மாதம் ஓபிஎஸோடு சேர்ந்து சசிகலான்னு அதை வச்சுக்கலாம்.
அதுக்கு பிறகு சசிகலாவுக்கு பவர் வரும்போது சிஎம் ஆகும்போது அந்த 12 நாளோ 14 நாளோ ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் சசிகலா. அதுக்கு பிறகு எடப்பாடி. ஸோ யார் ஏடிஎம்கேக்கு லீடரோ அவங்களுக்கு விசுவாசம். முதன்முறையாக அதிமுக தலைமைக்கு எதிராக அவர் கலக குரலை எழுப்புகிறார். அதுக்கு அவருடைய சிறகுகள் வெட்டப்பட்டதும் அவருக்கே எம்எல்ஏ செட் இருக்காது, அவரை எடப்பாடி ஓரம் கட்டுறாருன்ற கவலையும் பயமும் கூட அவருக்கு இருக்கலாம். அவரை எடப்பாடி ஓரம் கட்டுறது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிராந்தியத்தில் வந்து இவரை வளர விடக்கூடாது. இவர் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் போய் பார்த்ததெல்லாம் எடப்பாடி ரசிக்க மாட்டார். ஜெயலலிதா ரசிப்பாங்களா, இல்லை இது வந்து எம்ஜிஆர் ரசிச்சிருப்பார். அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்போ அதுக்கு தான் அவர் என்ன சொல்ல, நான் மட்டுமா பார்த்தேன் வேலுமணியும் பார்த்தாரு, அந்த பாயிண்ட் எடுத்து விடாரு. நான் மட்டும் சேலஞ்ச் ஆகுது, மொத்த கட்சியுமே பார்க்குது. ஆனால் மொத்த கட்சியுமே பார்த்தாலும் அவங்க வந்து ஏன் ஓப்பனாக ஆர்எஸ்எஸ் லீடர் மாலை போட்டாருங்க, கையில் போய் செங்கோல் கொடுக்குறாரு. மோகன் பகவத்துக்கு ஸ்டேஜில் ஏறி செங்கோல் கொடுக்குறாரு வேலுமணி. ஜெயலலிதா பிரிவில் நடக்குமா? தலை உருண்டு இருக்கும், தலை தரையில் உருண்டு இருக்கும். கற்பனை கூட நீ பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஏன் எடப்பாடி அனுமதிக்கிறாருன்னா அவர் தன்னை சேலஞ்ச் பண்ணல. நீ என்னன்னா பண்ணு, வேலுமணினா பாரு, எலான் மஸ்கனா பாரு, யார் ட்ரம்ப்னா பாரு, யார் வேணா பாரு, என்ன சேலஞ்ச் பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன சேலஞ்ச் பண்ணும்போது அது சிக்கல் வருது. சரி, இவர் வந்து செங்கோட்டையன் வந்து கடந்த ஆண்டு அந்த 6 பேர் பார்த்தாங்கல்ல, அதில் அவர் ஒருத்தர் தான் வாய் திறக்கிறார். நான் என்ன கேட்குறேன், மற்ற 5 பேர் இப்போ வாய் திறக்கட்டும். அப்படி ஒரு மீட்டிங் நடக்கலைன்னு தானே இது வரைக்கும் எடப்பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் அதை சொல்லும்போது வேலுமணி பக்கத்தில் சைலண்டாக இருக்காரு. யாராவது ஒரு ரிப்போர்ட்ரு அப்படியே மைக்கை திருப்பி, இல்லை மைக்கை கூட திருப்பாம, சார் அவர் சொல்கிறது உண்மையான ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டானா, மீடியா லட்சணம் அந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், மற்ற தலைவர்களை சந்திச்சு இப்போ கேளுங்க. அப்படி ஒரு முயற்சி நடந்ததா இல்லையா? அப்போ மற்றவங்க வாய் திறக்கணும். கண்டிப்பாக இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. என்னோட கருத்து வந்து திமுகவும் இருக்குது. ஏன்னா வந்து எடப்பாடியை கண்டெயின் பண்ணுறதுல 2 பேருக்குமே ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. 2 பேரும் விளையாடுறாங்க. அதில் தப்பு ரைட்டுலாம் எதுவும் கிடையாது. தட்ஸ் பாலிடிக்ஸ். ஓகே. அதனால் செங்கோட்டையனை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பெரிய ரகசியமோ அது பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமோ இல்லை. பிகாஸ் அவர் தான் இன்னைக்கு பேச தயாராக இருக்கார். மற்றவங்க யாரும் மற்ற தலைவர்கள் வந்து எடப்பாடியோட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நாள் நெருங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் பேராபத்து. இது அவங்க தான் உணரணும். நம்மலாம் வந்து திருவாளர் பொதுஜனம் அப்படி வேடிக்கை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்ப்போம். சென்றாக்குன்றதை பொறுத்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.